வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அப்படியே கிழிச்சு குப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்துச்சா? என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஏய், ஹீலியம் கேஸ் பலூன் ஹே. பட்டா மாமே. டாடா பை, see you. Thank you for the rice. I'm going to try. Okay. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வேன் என்று சொல்கிறார். ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்றார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விடுகிறார். எது? If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். என்னடி இது? Thank you very much and please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance, please support the Congress candidates. Thank you. All the best wishes. அனைவருக்கும் நன்றி. திமுகவை ஆதரியுங்கள். திமுக கூட்டணியை ஆதரியுங்கள். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணவர். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா, எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான். அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? நீ அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. பனியனாச்சு. இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக, அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் எங்க தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனா யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு?
காதான வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.